ஹாய் ஆல், வெல்கம் டு வியா விலாக்ஸ். இன்னைக்கு வியா விலாக்ஸ்ல நம்ம ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவை தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான திறமை இருக்கும். அதுல சில பேர் அசாத்திய திறமை கொண்டவங்களாவும் இருப்பாங்க. அப்படி என்ன சுத்தி அசாத்திய திறமை கொண்டவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில என் மூளைக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன பேருனா அது ஏசி குருமூர்த்தி சார் தான். வாங்க அவருடைய திறமை என்ன, அவர் எவ்வளவு சாதனைகளை புரிஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அருந்ததி படத்துல வர இந்த பர்டிகுலர் சீனை ரொம்பவே ரசிச்சு பார்த்திருப்போம். அதற்கு முதல் முக்கிய காரணம் இந்த பெயிண்டிங்ல எழுதப்பட்டிருந்த ஜக்கம்மாவோட கதை தான். அது அந்த கதையில வர ஜக்கம்மாவோட பெரிய திறமைக்கான சான்றாவே அமைஞ்சது. அப்படி யாராவது நிஜ வாழ்க்கையில எழுத்தாலான ஓவியத்தை பண்ணுவாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்த அதே சமயத்துல நாங்கெல்லாம் அதுக்கும் மேல தட்டச்சு ஓவியமே பண்ணுவோம் அப்படின்னு அவர் திறமையால என்னை அசர வச்சாரு ஏசி குருமூர்த்தி சார். உலகளவுல இந்த மகத்தான தட்டச்சு ஓவிய கலையை பண்ணக்கூடியவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில நம்ம இந்தியால 3 பேர் தான் இந்த கலையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவர்கள்ல ஒருத்தரான குருமூர்த்தி சார் பெங்களூர் வாழ் தமிழர். 1968ஆம் ஆண்டு நடந்த ராபர்ட் எஃப் கென்னடி அவர்களுடைய படுகொலை இவரை ரொம்பவே பாதிச்சுது. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் வகையில வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச குருமூர்த்தி சார் அவருக்கு தெரிஞ்ச ஓவிய கலையையும் தட்டச்சு கலையையும் ஒருங்கிணைச்சு தட்டச்சு ஓவியம் ஒண்ணு ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு. அதோட முடிவுல ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு தட்டச்சுல ராபர்ட் எஃப் கென்னடி அவர்களுடைய படம் வரைஞ்சு மறுநாள் காலையில அவர் வீட்டு பக்கத்துல இருந்த கன்னடா செய்தித்தாள் அலுவலகத்துல கொண்டு போய், சார் இந்த டிராயிங்கை நான் டைப்ரைட்டர்ல பண்ணேன், இதை வெளியிடுங்கன்னு கேட்டதும் அந்த அலுவலகத்துல இருந்த யாராலையும் அதை நம்ப முடியல. எல்லாரும், என்ன தம்பி சொல்றீங்க, டைப்ரைட்டர்ல டிரா பண்ணீங்களா, இப்படி ஒரு ஆர்ட்டா, நாங்க பார்த்ததே இல்லையேன்னு திரும்ப திரும்ப கேட்டாங்களாம். அந்த பாராட்டுக்கள் தந்த ஊக்கத்துல நாம ஏன் இந்த தட்டச்சு ஓவியத்தை மேலும் நல்லா பயிற்சி பண்ணி வரையக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்ச இவருடைய பயணம் கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளா தொடருது. இந்த 57 ஆண்டுகள்ல 1000க்கும் மேற்பட்ட பல தரப்பட்ட தட்டச்சு ஓவியங்களை பண்ணியிருக்காரு. தட்டச்சு ஓவியமே வித்தியாசமானதுதான். அதுல இன்னும் என்ன வித்தியாசமா பண்ணலாம்னு ஆலோசிச்சு நாம வரைகிற ஓவியத்தையே ஏன் தலைகீழா வரையக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாரு. அந்த ஓவியத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்த நபர் அன்னை தெரசா அவர்கள். A3 சைஸ்ல 306 பேப்பரை கொண்டு 25 அடி நீளம் 18 அடி அகலம் கொண்ட டிராயிங் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அவருக்கு கடினமாவே இருந்திருக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாம 9 மாசம் அவருடைய கடின உழைப்பை போட்டு ரொம்ப சிறப்பாவே அந்த ஓவியத்தை முடிச்சிருக்காரு. அந்த தட்டச்சு ஓவியத்தை இன்டர்நேஷனல் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்புனதும் அவங்க இந்த ஓவியத்தை நீங்க பண்ணும்போது நாங்க பக்கத்திலேயே இருந்து பார்த்தாதான் அதற்கு சான்றிதழ் அளிக்க முடியும்னு சொன்னதால ஒரு முறை நிகழ்ந்த அந்த அதிசயம் 2 முறை நிகழ்த்தப்பட்டது. ஆனா இந்த ஒரு ரெக்கார்ட்லாம் பத்தாதுன்னு நினைச்ச அவரு இந்த வாட்டி திரு அமிதாப் பச்சன் அவர்களுடைய உருவப்படத்தை 12 அடி நீளம் 10 அடி அகலம் ரப்பர் ஸ்டாம்பால வரைந்து தன்னுடைய 2வது சாதனைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமா முத்திரை பதிச்சாரு. அட, இந்த ரெக்கார்டும் எனக்கு பத்தல, மேலும் ஏதாவது புதுசா பண்ணலாம்னு யோசிச்சு அவர் பண்ண 3வது சாதனை தான் இவர் தட்டச்சு ஓவியத்துல மட்டும் திறமை வாய்ந்தவர் அல்ல, ஒரு நல்ல இசைக்கலைஞரும் கூடன்னு இந்த உலகத்துக்கே உணர்த்துற மாதிரி அமைஞ்சது. அப்படி என்ன சாதனைன்னு தானே கேக்குறீங்க? நம்ம ஏசி குருமூர்த்தி சாரே சொல்றாரு, பாருங்க. வணக்கம், நான் ஏசி குருமூர்த்தி, பெங்களூர், கர்நாடகா. நான் இந்த டைப்ரைட்டர் 50 வருஷம் ஓல்டு டைப்ரைட்டர். இதை மாடிஃபை பண்ணிட்டு நான் மியூசிக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு மியூசிக் ஒன்று டெமோ பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ. லெட் அஸ் கோ. பாஸ். இவரோட திறமையை பத்தி தெரிஞ்சதும், சார் நானும் என்னோட போட்டோ அனுப்புறேன், எனக்கும் ஒரு தட்டச்சு ஓவியம் வரைஞ்சு தருவீங்களா
அதுவும் உங்க ஸ்டைல்ல என்னோட பேரை இன்சர்ட் பண்ணி அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டேன். அதுக்கு என்ன ஷோர் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா அவரும் பதில் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துல என் கைக்கு தட்டச்சு ஓவியமும் வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஓவியத்தை வரைஞ்சதோடு மட்டும் அல்லாம எனக்கு அழகான ஒரு மெசேஜும் அமைச்சிருந்தாரு. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் டு ஆல் சிச்சுவேஷன்ஸ். விஷ் யூ தி பெஸ்ட், மே காட் பிளஸ் யூ அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. நான் அப்போ ரொம்பவே டவுனா இருந்த சமயம் இந்த மெசேஜை பார்த்ததும் நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். ஏதோ யூனிவர்ஸே எனக்கு இந்த மெசேஜ் அமைச்ச மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ குருமூர்த்தி சார். இந்த தட்டச்சு ஓவியத்தை உத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னோட பேரை அழகா இன்சர்ட் பண்ணியிருப்பாரு, அக்ஷயா விஜயசாரதின்னு. இந்த பிக்சரை தான் அவர் வரைஞ்சி அமைச்சாரு. இந்த மாதிரி விதவிதமான தட்டச்சு ஓவியங்களை குருமூர்த்தி சார் எப்படி வரையறாருன்னு பார்க்கலாம் வாங்க. There are a lot of mediums like watercolors, Indiani, oil paintings, tempera, pencil sketch, like that. A lot of mediums are there. So this is what I thought, no? Why not I use typewriting as a medium for making artwork? Which should be very unique. Otherwise, very difficult to challenge the world. So I am the first artist to make a lot of typing drawings. I made about 1,000 drawings so far. I think no one in the world has done such work. So I got, particularly I made wildlife, birds, nature and other subjects I covered. So modern arts, any subject I can do on typewriter. That is my specialty. And nowadays I am concentrating on portraits. All my friends interest me in such work, and I am completing and satisfying those people. And now this is the work interest to me. I have done this job, justified my work. What is the technique? No, by varying the impressions and overtapping, I get whatever details I want. I can get. Supposing the hairs are very dark here, in this picture it is very dark. So I make repeated typing, that is over typing. I have made about 5 to 6 times. I have moved the cylinder and I have brought this effect. And eyes over typing 5 to 6 times. So that all depends upon the depth I create, and I use different techniques like choosing the suitable letters also. That is very important. Sometimes I use X and WM. Overtyping, it is closely knitted so that it can be very easy to finish it. And another technique is I use capital letters so that the area I can cover easily. So these are some of the techniques I use here. Yes sir, so it's almost done now. So I am almost done. And backdrop I used the word Rajini, R-A-J-N-I, Rajini. And here my own option. Different letters I used here, suitable letters to make the effective portrait. So with that I'll show you now. I'll demonstrate now. See that like this.
So almost it is completed, and this is the final output of the Rajinikanth. It has come out on my typewriter. நம்ம ஏசி குருமூர்த்தி சார் ஒரு அரசு வங்கியில பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். வயது ஒரு தடை இல்லை என்பதற்கேற்ப 75 வயதிலும் தனது முயற்சிகளாலும் செயல்களாலும் இன்றும் பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் குருமூர்த்தி சார். இவரை வாழ்த்த வயதில்லை, அதனால் இந்த காணொளியை வணங்கி முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம குருமூர்த்தி சாரை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காம வியா விலாக்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிச்சிடுங்க. மேலும் இதே மாதிரி ஒரு சாதனையாளரோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ஷயா விக்னேஷ்.